நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எஸ் லார்ட். நாங்க அப்படியே அதை எங்களுக்குள்ள உள்வாங்குகிறோம். எங்க ஒவ்வொரு ஆஹ் என்ன ஓட்டமும் இதுக்கு நேராய் மாறட்டும் ஏசப்பா. அப்ப இதை குறிச்சு என்ன, அப்ப அதை குறிச்சு என்ன, தேவன் மட்டும் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இது நடந்திருக்கும்? இந்த மாதிரியான இன்டைரக்டா ஆண்டோட கேரக்டரை நாங்க மாத்தி யோசிக்க வைக்கிற மாதிரி வருகிற கேள்விகள், அது எங்க இருந்து சோர்ஸ் எடுத்திருந்தாலும் அதையெல்லாம் நாங்க கேன்சல் பண்றோம்ப்பா. கேன்சல் பண்றோம். அது எல்லாவற்றுக்கும் நேரா எங்க பதிலை நாங்கள் பேசுகிறோம். என் தேவன் எனக்கு சகலத்தையும் நன்மைக்கு நேராகவே அலைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்ரிதிங் இஸ் அலைன்ட், எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட், எவ்ரிதிங் இஸ் டன். எனக்கான விஷயங்கள் ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சொல்லுங்க, ஐ எம் நாட் கோயிங் டு மிஸ் எனிதிங். இப்ப பிரசன்னத்துல இருக்கிறத மிஸ் பண்ணல. யூ கேம் ஏதோ உங்களுக்கு அந்த லீடிங்க நீங்க பிடிச்சுக்கொண்டு இல்ல பிரசன்ஸ்ல ஆண்டோட பிள்ளைங்களோட இருப்போம் அப்படிங்கறத நீங்க மிஸ் பண்ணல. ஸோ யூஆர் நாட் மிஸ்ஸிங் எனிதிங். when you don't miss this Holy Spirit's voice, you're not missing anything. புரியுதுங்களா? இப்ப கூட ஒருவேளை மைண்ட்ல அந்த தடைகள் எல்லாம் உங்களை ரிசீவ் பண்ணிக்கவும் மைண்ட்ல இருக்கிற அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஆன்சரே இருந்தாலும், ஆன்சரே கண்ணுக்கு எதிர்க்க இருந்தாலும் அதை பார்க்காம நமக்கு என்ன ஓட்டத்திலேயே ஆக்குப்பைடா இருப்போம். ஆகார் மாதிரி. அஹ் அவர் கண்ணை தான் திறந்தாரு. அங்க போய் ஏற்கனவே இருந்த தண்ணீர் தான் அது. பிள்ளை வந்து செத்து போறாரு அப்படின்னு அவங்க அழுது, இதெல்லாம் வந்து அன்னெசரியான அங்கலாய்ப்பு ஆகாருக்கு வந்தது. ஆகார் யாரு? ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆபிரகாம் அமுச்சு விட்டார்ல, அந்த வேலையம்மா அவங்க. சோ அவங்களுக்கு வந்து புதுசா அங்க நீரூற்று உருவாகல. ஏற்கனவே இருந்ததுக்கு கண்ணை திறந்தார். ஏற்கனவே இருந்ததை பார்க்கும்படி அந்த அம்மாவுடைய மனக்கண்களை பிரகாசித்தார். இப்போ அதேதான், நமக்கு ஏதோ புதுசா ஒரு விஷயங்களை இனிமேதான் ஆண்டவர் செய்ய போறாரு, கிரியேட் பண்ண போறாரு. இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வந்து இது எப்படி பண்ணலாம், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம பார்லிமெண்ட் மாதிரி நடக்கல. தேவனுடைய குடும்பத்துல திரியேகத்துக்குள்ள நம்ம பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது. அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இல்ல. புரியுதுங்களா? ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இவங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுதான் நம்மளுடைய டெமோக்ரஸி நடக்குது இல்லையா? நம்ம பார்லிமெண்ட் நடக்குது. ஒன்னொன்னுத்துக்கும் 4 பேரோட கருத்து வேணும், 4 பேர் ஆமா சொல்லணும். அது மெஜாரிட்டியா எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. என் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள என் பிள்ளைகளுக்கு நல்லது அப்படிங்கிற காரியங்களை செய்ய ஒருத்தர் தடை பண்ணவே முடியாது. நீங்க எப்படி அப்படி செய்யலாம்னு யாரும் சொல்ல முடியாது. நாமளே அந்த நன்மைக்கு குறுக்க நிக்க முடியாது. அந்த அளவுக்கு நன்மைகள்னால நம்மளை அப்படியே பம்பாட் பண்ற தேவன். புரியுதுங்களா? எஸ். ஸோ நோ டிலேஸ் ஃப்ரம் காட். அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். அவர் ஒருவரே இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். ஏன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அவங்க வந்து என் பிள்ளைக்கு இதெல்லாம் தேவை, இது வந்து ஆசை, அதுக்கும் அதிகமாய் செய்ய என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேலதான் முடிவு எடுக்க போறாங்க. எப்படியாச்சும் மனம் இறங்கணும் ஆண்டவர் அப்படிலாம் யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவர் மனம் இறங்கி விட்டார். அவர் உங்க மேல அப்படி ஒரு கம்பேஷன்ல இருக்கிறார். மனதுருகி கொண்டே இருக்கிறார். மனதுருகத்தின் அப்படியே பீக்ல இருக்கார். when he thinks of you, he's thinking of you always. அப்ப அவர் உங்களை குறித்த நலனை யோசித்து கொண்டே இருக்கிறார். உம் எப்பொழுதும் நம்மை குறித்து நன்மைகளை யோசிக்கிறவர், நல்லதை யோசிக்கிறவர். என் பிள்ளை பெஸ்டா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், குடும்பத்துல இவ்வளவு நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க இவ்வளவு நல்லா இருக்கணும், எல்லா ஏரியாலையும் என் பிள்ளை என்ன பண்ணணும், வெளிச்சத்துல வாழணும், சந்தோஷமா வாழணும், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையணும், என் பிள்ளைங்க எமோஷனலா நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க சரீரத்துல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் அதையே தான் நமக்கு யோசிக்கிறவர், நன்மைகளை யோசிக்கிறவர், நன்மைகளை செய்தவர். எஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். படி இப்படி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க நன்மையை செய்யறவர் ஆண்டவரே, எனக்கு நன்மையை யோசிக்கிறவர் நீங்க மட்டும்தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலயும் நீங்க, எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு, குட் தாட் எனக்கு சென்ட் ஆயிட்டே இருக்குன்னா அது உங்ககிட்ட இருந்து தான் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போதிப்பேன், நான் உன் கரத்தை பிடித்து உன்னை வந்து தூக்கி எடுப்பேன், நான் உனக்கு சகா
பழச நினைச்சு ரொம்ப சோர்ந்து போக வேண்டாம். பிகாஸ் ஆண்டவர் அதுலயே வந்து ரொம்ப நேரம் சுத்தி வர்றது அவருக்கு சந்தோஷத்தை திருடுதுன்னால அதை விரும்புறதே கிடையாது. அதனால தான் நெக்ஸ்ட் என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள மைண்ட் மாத்துறாரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ அப்படின்னா என்ன, அதை விட்டுருப்பா. இதோனா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நவ். when you agree நியூ பிகினிங் ஸ்டார்ட்ஸ். ஆண்டவருக்கு எப்பயுமே அடுத்து என்ன, என் பிள்ளைய அடுத்து என்ன கொண்டு போகலாம், எப்படி பெஸ்டா நடத்தலாம், எப்படி அவ இடம் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பார். ஸோ ஹி வில் நாட் நம்ம கூடயே சேர்ந்து நம்மள அப்படியே அங்க நீங்க துக்கம் கொண்டாடுற வரைக்கும் இருக்க மாட்டாரு. கமான் கமான்னு சொல்லிட்டே இருப்பார். ஏன்? ஸோ நிஜமா ஐ ஃபீல் வெரி பீஸ்ஃபுல் அபவுட் திங்ஸ். உங்க ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புகிறேன். பிரசன்னத்தை மிஸ் பண்ணாதவங்க வேற எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நன்மைகள் ஒண்ணுமே குறைவுபடாது. நன்மைகள் ஒண்ணுமே குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறையாது. ஸோ அதனால யூ கேன் சே, இப்போ ஐ மீன் காட்ஸ் பிரசன்ஸ் நவ். எப்படியெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ சோர்வு சில பேருக்குலாம் வந்து டக்கு டக்குன்னு இப்போ இருக்கிறீங்களா அந்த பிரசன்ஸ்ல தானே இருக்கிறீங்க. பிரசன்ஸ்ல தானே வந்து உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் கூடயும் சேர்ந்து அப்படியே அந்த பிரசன்ஸ்ல இருக்கணும், இது கேட்கணும் வார்த்தையன்னு உட்காந்துருக்கீங்கல்ல. வாட் வில் காட் ஸ்பீக் டு மீன், யூ வில் மிஸ் நத்திங். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. ஏன்? உங்ககிட்ட இருந்து ஏதாவது திருடப்பட்டது இழந்துட்டீங்க அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை எத்தனையோ மடங்கு அவன் திருப்பி கொடுத்தே ஆகணும். இட் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. மே இட் பி பீஸ், இல்ல பணம், இல்ல நீங்க வருஷங்கள் போச்சு, இப்படி எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. எஸ், எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நீங்க எவ்வளோ அழகா எங்களை நடத்துறீங்க. உமக்கு நன்றி. அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அப்போ வந்து எனக்கு என்ன மனநிலை இருந்துச்சுன்னா, ஆஹ் நம்ம வந்து நல்லா தெளிவா ஜெபிக்கணும், வார்த்தைகளை இப்படி இப்படி யூஸ் பண்ணணும், வசனங்களை கோட் பண்ணணும், இந்த வசனத்தின் படி, அந்த வசனத்தின் படி அப்படி சொல்லணும், அப்புறம் வர்ஷிப் பண்ணணும், இப்படி அப்படியே அந்த பிரசன்ஸ்குள்ள போகணும் அப்படின்னு ஃபார்முலாஸா போயிட்டு இருந்த மனசு. அப்போ அவரு ஷேர் பண்ணது, ஒரு வயசான நான் எனக்கு இருக்கிற இந்த பெர்ஃபெக்ஷனிசம், அது என்ன சொல்றாங்க, எது செஞ்சாலும் அப்படி அதோட பர்ஃபெக்ட் என்னது, அந்த ஆப்ஷனை செய்யணும்னு நினைக்கிற மனசு. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஹி வாண்ட் ரியல் பீப்புள், ஹி டசன்ட் நீட் பர்ஃபெக்ட் பீப்புள். புரியுதுங்களா? அவருக்குள்ள நம்ம பர்ஃபெக்டா அவர் பாக்குறதுனால நம்ம செய்கையை வைத்து நம்ம பர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னு அவரு நம்மள ஜட்ஜ் பண்றது இல்லை. ஆனா நம்மள வளர்ந்த விதத்திலையும் நம்ம கற்றுக்கொண்ட விதத்திலையும் நம்மள மீறி பெர்ஃபெக்ஷனிசம் நேரா போயிருது. சில பேரோட பர்சனாலிட்டி அப்படி இருக்குல்ல, செஞ்சா பெஸ்டா தான் பண்ணணும், இல்லைன்னா தொடவே மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவங்க நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துல செஞ்சா பெஸ்டா செய்யணுங்கிறது ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அஹ் நீங்க பாருங்க, எப்பயுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் சூப்பரா டாப்பரா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அஹ் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயங்கள், ஏன்னா அவங்களாம் ஒரு பெஸ்டா எதுனாலும் சூப்பரா செய்யணும் அப்படின்னு இவங்களா இருப்பாங்க. இதே இந்த மிடில் பெஞ்ச்ல எல்லாம் உட்காந்துக்கிறவங்க பாருங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போவோம். அந்த மாதிரி பர்சனாலிட்டி கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. தே பிளே த கேம். கோர்ட்ல இருப்பாங்க. என்ன ஆனாலும் இதான் அவங்களால பெஸ்டா செய்ய முடியலனாலும் அதுக்குன்னு அவங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாலும் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறத பாப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் சொல்லல, ஜென்ரலா பர்சனாலிட்டி வச்சு சொல்றேன். ஓகே. பின்னாடி இருக்கிறவங்க கூலா இருப்பாங்க. அவங்க கூல்னஸ்க்கு ஏத்த மாதிரியான இதுல போய் அவங்க செட்டில் ஆயிருவாங்க. சோ இந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மென்டாலிட்டிய எனக்கு வந்து ஆண்டவர் எப்படி மாத்தினாருன்னா, ஓ நம்ம ஆண்டவர் இல்லாத இதுல இருந்து வந்திருக்கிறோம். சோ வி ஹாவ் டு எக்யூப் அவர் செல்ஸ். நம்மள வந்து நம்ம கத்துக்கணும், நமக்கு தெரியல, நம்ம புதுசு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னா இங்க ஏற்கனவே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்படிதான் ஊழியம், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பாடணும், இப்படிதான் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நிறைய கட்டமைப்புகளை பார்த்து பார்த்து எனக்கு ஒரு மலைப்பு இருந்துச்சு ஒரு டைம்ல. ஐயோ நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோம் அப்படின்னு நம்ம சரண்டர் பண்ணி வந்தபோது எனக்கு இருந்த ஹார்ட் என்ன, அப்பாவோட அன்பு எனக்கு தெரிஞ்சது. இந்த அன்பை தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் யார்கிட்ட அனுமதிக்கிறாரோ உங்களுக்கு உதவி செய்ய போகிறோம், அதுதான் ஊழியோன்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு வந்தேன். பட் ஆனா உள்ளுக்குள்ள வந்து இந்த சி கிளாஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து நம்மள வந்து ஒரு லீடரா பொசிஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் போகும்போது மலைப்பா இருக்கும் மத்தவங்கள பார்க்கும்போது. 22 இயர்ஸ் 21 இயர்ஸ்ல இதெல்லாம் நடக்குது.
அப்போ அது அப்படியே அந்த ஜேர்னில வந்துட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு உதவான சோர்வு வந்துருச்சு. ஸோ நான் எல்லாரோட பெஸ்ட் கிடையாது. நான் ஆண்டவரை நேசிக்கலாம். ஆனா இஃப் ஐ ஹேவ் டு சர்வ் இந்த மாதிரி கட்டமைப்புல என்னால சர்வ் பண்ண முடியாது. எனக்கு வந்து என் 4 பேர் எதுக்கு ஜெபம் பண்றதுன்னா, அவங்கள மாதிரி எனக்கு தூய தமிழ்ல ஜெபம் பண்ண தெரியாது. அவங்கள மாதிரி நிறைய பாட்டே எனக்கு தெரியாது. ஆனா ஐ யூஸ் டு ஷேர் மை டெஸ்டிமனி. எனக்கு தெரிஞ்சதுல என் காலேஜ் பிள்ளைங்களுக்கு கேர் செல்ல நான் வந்து டெஸ்டிமனி சொல்லுவேன். ஆண்டோட அன்பு என்ன எப்படி தொட்டுச்சுன்னு சொல்லுவேன். அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவரை ஏத்து ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் இப்படி அந்த தாழ்வு மனப்பான்மையில அப்படியே மறைச்சிருச்சு கண்ணு. இதுதான் தேவைங்கிறது தெரியாம தேவனுடைய வெளிச்சத்துல நடக்கணும், அவரோட அன்புல நிரம்பி நல்ல எண்ணங்களோடு மத்தவங்க மேல இருக்கிற கம்பேஷனோடு வார்த்தைகள் சொல்லப்படும் போது இதெல்லாம் மாற்றம் நடக்கும். அதுவே போதுமானதுன்னு தெரியல. அப்போ எனக்கு வந்து இந்த ஊழியர் இந்த மாதிரி என் மைண்ட் செட் இருக்கும்போது ஒரு ஊழியர் இப்படி சொன்னாரு. அப்போ என்னென்னமோ நினைக்கிறோம். ஆண்டவருக்கு இப்படி பண்ணா பிரியம், அப்படி பண்ணா பிரியம், இதை செஞ்சா பெஸ்ட், அதை செஞ்சா பெஸ்ட்னு. ஒரு அம்மா வந்து ஒரு அம்மா வந்து படிக்காதவங்க. படிக்காதவங்க ஆனா ஏசாமிய ஏத்துக்கிட்டவங்க, ஏசாமிய பத்தி தெரிஞ்சவங்க. அவங்க வந்து அவங்க யாரோ ஒருத்தவங்க அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க மூக்குத்தி ஏதோ தொலைச்சிட்டாங்க, மூக்குத்தி தொலைஞ்சு போச்சுன்னு வந்து சொல்றாங்களாம். அப்ப இவரு ஏதோ பார்த்துட்டு இருந்திருக்காரு அத. அப்ப அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்களாமா, ஐயோ இருந்தது ஒரு மூக்குத்தி அதையும் தொலைச்சிட்டேனே அப்படின்னு அந்த இன்னொருத்தவங்க சொல்லும்போது, இந்தா ஏசாமி, இந்த அம்மா மூக்குத்தி தொலைச்சிருச்சான், அது கொஞ்சம் ஆம்ட்டு கொடு அப்படி சொன்னாங்களாம். அது எப்படின்னா அதை தேடி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளவுதான் ஜெபம். அவ்வளவுதான் பண்ணாங்களாம். அந்த அந்த பொண்ணு கிட்ட போய் நீ வீட்டுல பாருமா இருக்கும் அப்படி சொல்லி அமைச்சிருச்சான். பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுல போய் பார்க்கதான் எதிர்க்கவே எங்கேயோ இடத்துல அந்த மூக்குத்தி கிடைச்சிருச்சான். சரிங்களா? இத கேட்கும்போது இந்த விஷயத்த அந்த ஊழியர் ஷேர் பண்ணும்போது எனக்கு நிறைய டமா டமா டமான்னு அந்த 2 பக்கம் ஸ்லாப் பண்ற ஃபீலிங் வந்துச்சு. அடங்க, ஆண்டவர் சோ சிம்பிள். அவர் எதிர்பார்க்கறது ஒண்ணுமே இல்ல. அப்ப எந்த எது அது அப்ப அவங்க பண்ண ஜெபம் என்ன? அவ்வளோ ஆண்டவரோட கேரக்டர் மேல நம்பிக்கை, அவரோட சர்வ வல்லமைத்தனம், அந்த எல்ஷடாய் அப்படிங்கிறது எல்லாம் அவரால முடியும், எல்லாம் அவருக்கு தெரியும், ஆல் நோயிங் காடுங்கிற ரெவலேஷன் இருந்துச்சு இல்லையா அந்த அம்மாக்கு. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்க முடியுமா? அவர்கிட்ட சொன்னா தேடி கொடுத்துருவாருன்னு சாதாரணமா அப்படி சொன்ன உடனே அவங்களும் போய் பாக்குறாங்க இருக்குது. அப்போ எனக்கு யோசிச்சேன், அப்ப நம்ம தான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோமோ. நம்ம ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவுல பலப்படணும், அவரோட சுபாவத்தை பத்தி இன்னும் அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு அன்புல பலப்படுத்தப்படணும். இதெல்லாம் தான் முக்கியமே தவிர இப்ப நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத என்னது அப்ரெண்டிஸ் வேலை பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு கிரியை மேல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டோம் என்ன கிரியை கிரியைன்னு ஒரு பக்கம் நம்ம பெஸ்ட் பண்ணணும் ஆண்டவருக்கு. நம்ம பெஸ்டா பாடணும், நம்ம பெஸ்டா செய்யணும். ஆனா நான் வந்து பாடுகிற விதத்தில் நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸை வச்சு எதெல்லாம் கோட் பண்றனோ அதை வச்சுதான் ஆண்டவர் பதில் தருகிறார் அப்படிங்கிற மாயையை விட்டு வந்துடணும். பெர்ஃபெக்ஷனிசம் அல்ல. தட் வில் நாட் ஹெல்ப். ஒன்லி த ரெவலேஷன் அண்ட் த லவ் யூ ஹாவ். ஆண்டவர் மேல இருக்கிற அந்த பாசம், அவர் இப்படிப்பட்டவருங்கன்னு அதை பத்தின ரெவலேஷன், இதுதான் தேவை. மீதி எல்லாம் மீதி எல்லாம் பாருங்க, வரங்கள், வல்லமை, ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற டேலண்ட்ஸ், இதெல்லாம் பேக்கப் பண்ணும். ஆனா தேவையானது ஒன்றே. அதை மட்டும் நம்ம பிடித்து கொள்ளணும் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனிசம்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் நான். ஏன்னா இப்ப பாருங்கன்னா எனக்கு வந்து பிரசங்க பாணி எல்லாம் எனக்கு கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க எனக்கு வந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்க யாவரையும் அப்படி அழைக்கிறோம் அப்படியெல்லாம் சொன்னா எனக்கே சிரிப்பு வரும். ஏன்னா அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இனிஷியல் டேஸ்ல இந்த ஊழியத்துல எல்லாம் வரும்போது சில சபைகளுக்கெல்லாம் எனக்கு அழைப்பு வரும்போது அப்ப நான் போகும்போது ஊழியக்காரங்கன்னா நம்ம வந்து முக்காடு போட்டுட்டு இது மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிரீட்டிங் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த வசனத்தின் படி அப்படின்னு சொல்லி வசனத்தை கோட் பண்ணி தான் பிரசங்கம் பண்ணும் போல இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இந்த பேர்டன் உண்மை, ஊழியத்தை வாஞ்ச உண்மை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்கிறது உண்மை. ஆனா இதுல நான் சிக்கிக்கிட்டு என்னால எனக்கு எப்படின்னா பொருந்தாத செருப்பு போட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்போ உங்க கால் செருப்பு சைஸ் 6ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 5 வாங்கிட்டு அதுல நுழைக்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படி நுழைச்சிட்டு போனா என்ன கடி கடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? புது செருப்பு போட்டு இல்ல பொருந்தாத செருப்பு போட்டு பத்தாத ட்ரெஸ் போட்டு அதுக்குள்ள மேட்ச் பண்ணிக்கின்னு அந்த டே ஃபுல்லா இருக்கிறது எவ்வளவு இன்கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி
அந்த ஒரு நான் பில்ட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 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 இது டேவிட் பைபிள்ல டேவிட் வந்து டேவிட்க்கு வந்து ஆம், கோலியாத்தை இது பண்ணும்போது அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டாங்களாமா. அது கவசம் அந்த இது அது எல்லாம் மாட்டி விட்டா அவனுக்கு ஒன்றும் செட் ஆகல. அதனால அந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்ம அந்த மாதிரி ப்ரூஃப் பண்றதுக்காக அப்படி மாட்டிக்கிட்டு இன்கன்வீனியன்டா நீயா இருப்பதே தேவனை மகிமைப்படுத்துகிற சிறந்த வழி அப்படின்னு சொல்லி எனக்கு என்னைக்கு வெளிப்பாடு வந்துச்சோ அப்பத்துல இருந்து நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அப்பத்துல இருந்து ஃப்ரீ ஆயிட்டேன். பிகாஸ் ஐ பிலீவ் இன் மை இன்டென்ஷன்ஸ். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவரோட வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஐ ஹாவ் த கம்பேஷன் ஃபார் பீப்புள். என்னை அழைக்கும் போது என்ன தேவனை எனக்குன்னு வச்சிருக்கிற பர்பஸ், என்னால என்ன செய்ய முடியுமோ, என் பர்சனாலிட்டியில இருந்து தான் வெளிப்படுவார். என்ன இன்னொரு ஒரு ஜெராக்ஸ் காப்பியா அழைக்கவில்லை. அஹ் ஒரு மத்த ஊழியர்கள் இருக்கிறாங்களா அவங்கள மாதிரியே நான் இருக்கிறதுக்கு ஆஹ் வேணாம் இல்ல. இல்ல அது அப்படி ஆண்டவர் அழைக்கல, யூனிக்னஸ் தான் ஆண்டவர் கொண்டாடுகிறார். இத பத்தின வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். எனக்கு தெரிஞ்சதை பாடுவேன், எனக்கு தெரிஞ்சதை பேசுவேன். எனக்கு ரெவலேஷனா கொடுத்தது எங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை டெஸ்டிமனியா சொல்லுவேன். ஐ saw people's life changing. ஸோ இது வந்து ஊழியத்துல இதை சொல்றேன் நான். நீங்களா இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு பிடிக்குங்க. யதார்த்தங்களை ஜனங்க விரும்புவாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி. ஆண்டவரே அப்படிதான் யதார்த்தத்தை தான் விரும்புகிறார். அந்த சுபாவம் நமக்குள்ளயும் இருக்கும்ல. நீங்களே பாருங்க, ஒரு இடத்துல வந்து பயங்கரமா டஸ் புஸ்னா அப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேக் இது பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட நம்ம போய் அப்ரோச்சே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இதே நம்மளை போல சகஜமா இருக்கிறவங்க கிட்ட நம்ம சாதாரணமா போய் பேசுவோம். சோ அந்த சகஜ தன்மையில தான் நம்மளும் இருக்கிறோமா நம்மளும் செக் பண்ணிக்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறோமா, இல்ல ஏதாவது எதுல இருக்கிறவங்க மேட்ச் பண்றதுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அப்படி செஞ்சோம்னா யாருக்கும் கஷ்டம் இல்ல, நமக்கே கஷ்டம். இந்த பொருந்தாத செருப்பு ஞாபகம் வந்துடும். அப்புறம் வீட்டுல போய் புண்ணாச்சுன்னா காது நம்ம தான் தேங்காய் எண்ணெய் வை எதனாச்சும் போட்டு சரி பண்ணணும்ட்டு காயப்பட வேண்டியிருக்கும், காயத்தை கட்ட வேண்டியிருக்கும் நம்மளே போய். ஏன் யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இப்படி எல்லாம் வந்து யாராவது கிராஸ் பண்ணி இருக்கிறீங்களா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஊழியத்துல விடுங்க, இந்த சொந்த பந்தத்துக்குள்ள பியர் ப்ரெஷர் இருக்கும். இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, ஹஸ்பண்டோட கலீக்ஸ்குள்ள, இப்போ அந்த ஆஃபீஸ்ல மீட் வைக்கும் போது, இல்ல நம்ம பிள்ளைங்களோட அப்பா அம்மாங்க அப்படி பாக்குற மாதிரி ஒரு காமன் ஸ்பேஸ்குள்ளெல்லாம் இப்போ நிறைய ப்ரெஷர் இருக்கு. அஹ் நமக்கு ஐயோ நம்ம வந்து அப்படி ஒரு ஏன்னா அவங்க வந்து நான் பார்ப்பேன். பிள்ளைங்க ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் யார் ஸ்டூடெண்ட்னே தெரியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க. தேர் வெரி ஃபோக்கஸ்ட். பிள்ளைங்க இப்படிதான் படிக்கணும், இதுதான் பண்ணணும், அடுத்து என்ன அடுத்து என்னன்னு குழந்தைக்கு தெரியுமானே தெரியாது அந்த விஷயம். பட் ஆனா அந்த பசங்களுக்கு வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது அடடா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல எப்படி தோணும், நம்ம பிள்ளைங்க மேல அக்கறை எடுக்கலையோ, நம்ம வந்து விட்டுறோமோ அப்படிலாம் தோணும். பட் ஆனா எனக்கு ஆண்டவர் என்ன தெளிவுபடுத்துறாருன்னா, யூனோ யூஆர் ரைட். அவங்க பிள்ளைங்க அவங்க வாழ்க்கைய வாழ நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார்கள். இவங்க பரதநாட்டியம் கத்துக்க முடியல சின்ன வயசுலங்கிறதுனால பிள்ளைய பிடிக்காத பரதநாட்டிய கிளாஸ்ல போட்டு டெய்லி வண்டியில கொண்டு போய் விட்டு ஆட வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு அது பிடிக்குமான்னு கேட்டா இல்ல. சில நேரத்துல பிடிச்சும் இருக்கலாம், சில நேரத்துல பிடிக்காமலும் இருக்கலாம். இது மாதிரி தங்க லைஃப்ல எது கிடைக்கலையோ, தான் லைஃப்ல எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போச்சோ அதையெல்லாம் செய்து பிள்ளைங்க மேல திணித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப சில நேரத்துல இப்படி இருக்கும். நான் வந்து அப்பா அம்மா டீச்சர்ஸா இருப்பாங்க, பிள்ளைங்களை டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. நான் விவசாய குடும்பத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு என்ஜினியர் இருக்கிற என் குடும்பத்துல நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற பேஷன் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்க பர்பஸ் என்ன, அவங்களுக்கே அது நிதானிக்கவே விடாம அவங்க மூளைய பைபாஸ் பண்ணி நீ யோசிக்காத, அதாவது ஃப்ரீ வில்ல கட் பண்ணு, அதெல்லாம் வந்து தவறான செயல். ஆண்டவர் எல்லாருக்கும் ஃப்ரீ வில்லை கொடுத்துருக்க கூடாது. பிள்ளைங்க மட்டும் அப்பா அம்மா சொல்றதை மட்டும் தான் கேட்கணும்னே சில பெற்றோர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வாழ்றாங்க பிள்ளைங்கள. அப்ப இது மாதிரி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நாங்க தான் மிஸ் பண்றோமோன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம், அந்த பிள்ளைங்க படுற பாட பார்த்துட்டு, இல்ல நம்ம ஆண்டவர் நமக்கு எப்படி விடுதலை கொடுத்திருக்கிறாரோ, சுயாதீனத்துக்கு என்று நம்மளை அழைத்தாரோ, நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு லெவலுக்கு என்ன பண்ணணும், அவங்க அக்கௌண்டபிலிட்டியை மட்டும் நம்ம கத்துக் கொடுக்கணும். பொறுப்புணர்வு, எது செய்யும் போதும் பொறுப்பாயிரு. புரியுதுங்களா? நான் பெர்ஃபெக்ஷனிசம் சொல்லிக் கொடுக்க கூடாது, இப்படித்தான் அப்படித்தான் இல்ல. நீ எதை செய்யும் போது பொறுப்பாரு, உனக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட விஷயத்துல நீ பொறுப்பாயிரு. நீ ஹோம்ஒர்க் ஏன் பண்ணணும், உனக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நீ அதை செய்யணும். ஆனா நீ 100 மார்க் வாங்கியே ஆகணுங்கிறது பொறுப்புணர்வை சொல்லி கொடுக்கறது இல்ல, திணிப்பது, கட்டாயப்படுத்துவது.
ஸோ அது மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு பேலன்ஸ் பண்ணார். இந்த பியர் ப்ரெஷர், அப்புறம் மற்றவங்க விஷயம், வீடு கட்டும் போதோ, மற்றவங்க சொத்து சேர்க்கும் போதோ, நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம கசின்ஸோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நமக்கும் அதே வயசு தானே, நம்மளும் இந்த வயசுல தானே கல்யாணம் பண்ணோம், நாமளும் இப்பதானே இது பண்ணோம் அப்படின்னு அந்த ஒரு கம்பேரிசன் மைண்ட் செட் வரும்போதும் என்ன, இது ஊழியத்துல மட்டும்தான் கம்பேரிசன் வரும்னு கிடையாது, பர்ஃபெக்ஷனிசம் வரும்னு கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்லயே நம்ம சுத்தி இருக்கிறவங்க பார்த்து நம்மளே தேவையில்லாத ப்ரெஷர் ஆயிக்கும். தேவையில்லாத ப்ரெஷர் ஆகிக்கிச்சு. ஏன் யாருமே வைக்காத ஒரு போட்டிக்கு நம்ம போட்டிக்குள்ள என்டர் ஆயிடுவோம். நம்மளே நம்ம ஒரு போட்டியை செட் பண்ணிடுவோம், கோலை செட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ப்ரெஷரை வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம். கணவர் மேல அந்த ப்ரெஷர் போகும், பிள்ளைங்க மேல போகும், மனைவி மேல போகும். அது நடக்கலன்னு போது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்புறம் யாருக்காக இதை பண்றோம்னு தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தா, உங்களுக்கே நீங்க நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாருமே எனக்கு இந்த போட்டியை வைக்கலையே, நானே தானே வச்சேன்னு நமக்கே தோணும் நிதானத்துல. நானா ஒரு கோல் செட் பண்ணி நானா வந்து இது பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஆவியானவரையும் சார்ந்து கொள்ள தெரியலன்னா முடிஞ்சிச்சு. ஸோ நோ ரெஸ்ட் அட் ஆல். அது பரபரப்புலயே இருக்கும் லைஃப். எஸ். அதனால பி யூனிக். உங்களை குறிச்சு ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கங்கள் நிறைவேறும். பரிசுத்தாவியானவரோடு இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம யாராகவும் இருக்க வேணாம், நான் நானா இருந்தா போதும். ஹம்? அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள வந்துருங்க. So, நிறைய இந்த செலிபிரிட்டி மைண்ட் செட் இப்ப எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாதிரி ஒருத்தங்க இப்படி இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் அவங்கள பிடிக்குதுன்னா, அவங்கள மாதிரியே நம்ம இருந்தா நம்மள பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உருவாகுது நிறைய பேருக்கு. ம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 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 ட்ரெஸ்ஸிங் ஒருத்தவங்க பண்றாங்க, ஒரு பெரிய ஹீரோ பண்றாங்க, இல்ல ஒரு லேடி பண்றாங்கன்னா, ஓ இது வந்து நிறைய எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அதே மாதிரி ட்ரெஸ் பண்றது, அதே மாதிரி பண்றது. அந்த மாதிரி செலிபிரிட்டி மைண்ட் செட் உலகத்துல இருக்கு நிறைய. ஆனா ஆண்டவர் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம தான் செலிபிரிட்டி ஆண்டவருக்கு. சொல்லுங்க. ஐ எம் த செலிபிரிட்டி, ஐ எம் செலிப்ரேட்டட் பை மை ட்ரினிட்டி. திரியேகம் என்னை எல்லா நேரமும் கொண்டாடி கொண்டே இருக்கிறது. இருக்கிறது. இந்த வெளியில பாக்குற ஃபேம் எல்லாம் ஐ டோன்ட் நோ ஹவு ஆத்தென்டிக் இட் இஸ், ஹவு ரியல் இட் இஸ். ஆனா அதெல்லாம் மாயையா இருக்கிறதுனால, உண்மையாகவே நான் எங்க கொண்டாடப்படுகிறேன் அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, யாரை விடையும் லோவாவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. யாரை விடையும் லோவா ஃபீல் பண்ண மாட்டோம். பிள்ளைகளையும் அப்படி யூனிக்கா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? என் பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை மாதிரி டான்ஸ் ஆட வேண்டியது இல்ல, எதிர் வீட்டு பிள்ளை மாதிரி பாட்டு பாட வேண்டியது இல்ல, இந்த வீட்டு பக்கம் போல பிள்ளை மாதிரி மார்க் வாங்க வேண்டியது இல்ல. இவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட தாளந்து என்னன்னு அப்சர்வ் பண்ணி அதுல நடத்துக்கிற கிரேஸை மட்டும் ஆண்டர்கிட்ட வாங்கிட்டு அந்த நிதானத்துல பிள்ளைகளை நடத்தினாலே போதுமானது. ஏன் ஸோ வி கேன் பி கண்டென்ட், திருப்தியா எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நிதானமாய் பொறுமையாய் நம்ம நடக்கலாம். எஸ். அதனால ஸ்டே காம். எதுவும் பதட்டம் ஆகாதீங்க. பசங்களை வந்து அப்படி நம்மளும் வந்து ப்ரெஷர் ஆகி பிள்ளைங்களையும் ப்ரெஷர் பண்றது, இல்ல ஹஸ்பண்ட்ஸை ப்ரெஷர் பண்றது. இன்னொன்னு பயங்கரமா அந்த கோர்ஸ் எல்லாம் இப்ப வருது பாருங்க. ரீசெண்டா நாங்க அதையும் கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். உம் 9th 10th படிக்கும் போதெல்லாம் அந்த கோர்ஸ் எக்ஸ்ட்ரா மணி கட்டி இதுக்கு படிக்க வைக்கிறோம், அதுக்கு படிக்க வைக்கிறோம், +1 +2 எல்லாம் எக்ஸ்ட்ரா மணி கட்டி அப்படி படிக்க வைக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கூலே வந்து பெரிய ஸ்கூல்ல இருக்குவாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோ இல்ல ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் படிப்பாங்க. அது இல்லாம ஒரு தனியா மெம்பர்ஷிப் போட்டு இந்த கோர்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா. இதெல்லாம் என்னால பேசிக்கலா அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து ஆஹ் எல்லா பாடத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க டீச்சர்ஸ், அதுக்கு தான் நம்பி ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஆனா திடீர்னு வந்து வேற ஒரு குரூப் வந்து சொல்லி கொடுப்பாங்க, நாங்க இந்த ஜேஇக்கு ட்ரெயின் பண்றோம், நீட்டுக்கு ட்ரெயின் பண்றோம்னு 9ஆம் கிளாஸ் பிள்ளைங்க ஈவினிங் 5 மணிக்கு ஒரு வரைக்கும் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லா ஸ்கூல்லயும். பட் ஆனா யூ நோ சம்திங், அது உங்களோட பொறுப்பு இல்லையா, ஸ்கூல் டைம்குள்ள அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆனா எக்ஸ்ட்ரா வந்து பயங்கரமான யுக்திகள், பிசினஸ், புரியுதுங்களா, நிறைய மணி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. அதுக்கு நாம வீணான செலவுகள்ல பலியாகி விடக்கூடாது. பியர் ப்ரெஷர், அந்த பிள்ளை சேர்க்கிறாங்க, நான் என் பிள்ளைய சேர்க்கலன்னா என்ன ஆகும், இங்க பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்து சேர்க்கணும். ஓகே. ஸோ இது மாதிரி வீணான செலவுகளுக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. இது மாதிரி விஷயங்களை தான் மணியும் பார்த்தீங்கன்னா நம்மள மீறி போயிட்டே இருக்கும். பிள்ளைங்களுக்கு செய்யறது பெஸ்டா செய்யணும். ஆனா இந்த குழந்தைக்கும் அதுல விருப்பம் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. பியர் ப்ரெஷர்ல செய்யாதீங்க. உங்க ஃப்ரெண்டு சேர்த்துட்டாங்கன்னு சேர்க்காதீங்க. அண்ணா வீட்டுல செஞ்சுட்டாங்க, தம்பி வீட்டுல செஞ்சுட்டாங்க அப்படின்னு செய்யாதீங்க. ஸோ நாம ஏதோ பிள்ளை கொடுக்கலையோ அப்படின்னு கில்ட்டி ஆகி செய்யாதீங்க. எப்பயுமே அப்சர்வ் யுவர் சைல்டு.
எப்பவுமே அப்சர்வ் யர் சைல்டு. உங்க குழந்தைக்கு என்ன முடியும், என்ன முடியாது, எது அது செய்யுது, எதுக்கு அது பிடிச்சிருக்குது, எது அது வாழுது, எதை செய்யும் போது மேல் ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்குது. சில குழந்தைங்களை பாத்தீங்கன்னா சில விஷயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கூலாவே இருக்குங்க, மைண்ட் ஃப்ரீயா இருக்குங்க. அது செஞ்சுட்டே இருக்கா, அதையே அதிகமாய் திருப்பி திருப்பி செய்ய வைங்க. இப்போ ஒரு ஒண்ணு வரைஞ்சுக்கிட்டே இருக்குன்னா வரைய வச்சுட்டே இருங்க. அதுக்கா வந்து அதுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் லெட் இட் டூ. ஸோ சில பிள்ளைக்கு சைக்கிளோட பிடிச்சிருக்கா, அது ஓட்டிக்கிட்டே இருக்கட்டும், அது ஆக்டிவிட்டியா இருக்கட்டும். இல்ல கிளாஸ் கிளாஸா போட்டு டார்ச்சர் மட்டும் பண்ணிடக்கூடாது பசங்களை. இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ். உண்மையாவே குழந்தைக்கு அது இருக்குதான்னு அப்சர்வ் பண்ணுங்க, சேருங்க. ஆனா ஒரு 2 மாசத்துல முடியல, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா உண்மையா வாட் இஸ் டிஃபிகல்ட்டின்னு அப்சர்வ் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணி பாருங்க. அதுக்கும் தாண்டி முடியலன்னா விட்டுருங்க. நாங்க அப்படி பண்ணுவோம். ஏன்னா நான் பிரின்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பண்ணேன், கால் ஸ்ட்ராங் ஆகணும்னு கொண்டு போய் ஃபுட்பால் கிளாஸ்ல சேர்த்து விட்டேன். அவனுக்கு ஷூஸ் வாங்கி, அவனுக்கு பால் வாங்கி, எல்லாம் டெக்கத்லான்ல போய் எல்லாம் வாங்கி, இதுனா ஏன் தாட் இது. அப்ப அவன்கிட்ட நான் கேட்டேன், ஏன் ஓகே அப்படின்னு சொன்னான். ஆனா அது ஒரு 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 மாசம் 1.5 மாசம் ஆகும்போது அவனுக்கு வந்து இது வந்து என் இடம் இல்லைங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான் அந்த கோர்ட்ல இருந்து. அப்போ 2 நாள் இப்ப சந்தோஷமா போனவன் 3வது கிளாஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கிறான். 4வது கிளாஸ்க்கு நான் கூப்பிட்டு போறேன். அவனுக்கு வந்து அது ஒரு மாதிரி அப்புறம் நான் மாஸ்டர் கிட்ட போய் பேசினப்போ அப்புறம் நான் சொன்னேன், நீங்க ஒரு 4 கிளாஸஸ் அவனை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, உண்மையாவே அவனுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லையானோன்னு. அப்ப அவர் ஓப்பனா சொன்னாரு, இல்ல அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சூப்பரா அந்த கோச் என்ன பண்ணாரு, அழகா இருக்கிறது இருக்கு. அவர் பிசினஸ் மோட்டிவா இருந்தா இல்ல என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்துடலாம், சூப்பரா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல சில பேரு. இப்ப நாம உண்மையா கேட்கும் போது உண்மையான பதில் வந்துச்சு. அப்ப அவர் சொன்னார், அதோட அவனை கிளாஸ் நிறுத்திட்டேன். புரியுதுங்களா, பால் இருந்தா இருந்துட்டு போட்டோம், ஷூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில விஷயங்களை செஞ்சுட்டதுனால பிள்ளைங்க அதை கம்பல்சரி பண்ணி ஆகணுங்கிற மாதிரி திணிக்க வேண்டியதும் இல்லை. ஸோ அழகா அந்த கோச்சும் தெளிவா சொன்னாரு. அதோட ஹி வாஸ் ஃப்ரீ. இப்ப சைக்கிள் ஓட்டுறான் நல்லா, அதுவும் ஒரு ஆக்டிவிட்டியா இருக்குது. ஸோ ஃபைன். புரியுதுங்களா. சோ அதனால சின்ன சின்ன இது சின்ன விஷயமா நான் சொல்றேன். இது வந்து லேக்ஸ் கணக்குலயும் போகுது. சில பேர் கோர்ஸ் சேர்க்கறது இல்ல, பெரிய பெரிய அந்த +2 முடிச்ச உடனே 4 பேர்கிட்ட கேட்கும் போது என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லும் போது நமக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகுது. உண்மையாகவே அந்த பிள்ளைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுவே படிச்சு +2ல கிளியர் ஆகி வாங்கியிருக்கும். புரியுதுங்களா. அது இல்லைன்ற பட்சத்துல சொல்லிக் கொள்ள வேண்டும்ன்றதுக்காக பெரிய சிக்கல்களுக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க. ஏன், அது மாதிரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க. இப்பயே +1 +2 படிக்கிற பிள்ளைங்க, 10th படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிதானமா பிள்ளைங்களை அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. எஸ். இதை ஏன் சொல்றேன்னு தெரியல, நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஐ நோ காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ். ஓகே. வில் ப்ரே. எசப்பா உடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்க ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தர் நீங்க வெளிப்படுறீங்க, உமக்கு நன்றி. வி சோ ஹாப்பி லார்ட். ஒரு ஒரு சின்ன விஷயத்தை நீங்க எங்களோட பேசுறீங்க. எங்க லைஃப் அப்படியே நீங்க கூட இருந்து பாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியுது. எங்களை அப்படியே அப்சர்வ் பண்றீங்க, எங்களுக்கு நல்ல மாணவைகளை யோசிக்கிறீங்க. எஸ் லார்ட். ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளும் இந்த தெளிவுகளை நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம், கிளாரிட்டியை ரிலீஸ் பண்றோம். லெட் தெம் டிசைட் லார்ட், டிசைட் ரைட்லி. அழகா உங்க ஆலோசனை பெற்று எல்லாத்தையும் டிசைட் பண்ற கிரேஸை நான் அப்படியே பேசுகிறேன். லெட் தெம் கீப் இட் சிம்பிள். ஆண்டோட இருக்கிற தனிப்பட்ட ஐக்கியத்துக்கும் தேவையில்லாத இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனிசம்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. இல்ல, நீங்க பரிசுத்த ஆவியான கூட இருக்கும்போது எல்லாத்தையும் தெளிவா சிம்பிளா எஃபர்ட்லெஸ் அழகா நீங்க நடத்தக்கூடியவர். எங்களை வீணான கட்டமைப்புகள் இருந்தோம், வீணான பியர் ப்ரெஷர்ஸ்ல இருந்தோம் எங்களை நீங்க விடுதலை செய்து விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த லைஃப் டுகெதர்ல கனெக்ட் ஆகுற ஒவ்வொருத்தரும் விடுதலை உள்ள வாழ்க்கை, விடுதலை உள்ள வாழ்க்கை. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனிடத்துல சமூகத்துல கொண்டாடப்படுகிறேன். ஐ எம் சோ ஸ்பெஷல், ஐ எம் சோ ப்ரெஷியஸ், ஐ டிசர்வ் டு ரிசீவ் ஆல் த பிளெஸிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு இருப்பார்களாக. பிள்ளைகளையும் அப்படி பார்ப்பாங்களாக. கூட கனெக்டா இருக்கிற எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை அவங்க பரப்பட்டும் ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். நீங்க அப்படியே ஒரு ஒரு நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We gave you all the glory in Jesus name. Amen. Amen. Bless you all. Bless you all. Take care. Bye.